உலகெங்கும் பரவி வாழும் தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அண்ணன் சீமான் அவர்கள் என்னை கண்டிச்சிருக்காங்க. நான் என்ன பிழை செஞ்சேன், எதுக்காக அண்ணன் கண்டிச்சாங்க அப்படின்றத பத்தியும், தாவேகாவினர் நம் இனத்தின் அடையாளமான புலிகொடியை கால்ல போட்டு மிதிச்சிருக்காங்க. இந்த செயலை கண்டிச்சும் இந்த காணொலியில தெளிவா பாத்திரலாம். நம்ம உறவுகள் இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்து கருத்திட்டு பலருக்கும் பகிர்ந்து உங்களுடைய ஆதரவை எனக்கு தாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் என்ன கண்டிச்சாங்க அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி தாவேகாவினர் நம்ம புலிகொடியை அவமதிச்சதை பத்தி பாத்திரலாம். கடலூர் மாவட்டம் சித்திரப்பேட்டை தொகுதியில தாவேகாவை சேர்ந்த சில இளைஞர்கள் தோரணமா கட்டப்பட்ட நம்ம புலிகொடிய அறுத்து கீழே போட்டு காலால மிதிச்சு அதை ஒரு காணொலியா எடுத்து சமூக வலைத்தளங்கள்ல போட்டிருக்காங்க. அந்த காணொலி இப்ப வேகமா பரவிட்டு வருது. அந்த காணொலியை முதல்ல பாருங்க. நம்ம புலிகொடிய காலால மிதிச்சு அவமதிச்சு ஒழுங்கினமா நடந்துகிட்ட அந்த நபர்களை நாம் தமிழர் கட்சி வன்மையா கண்டிக்குது. இந்த காணொலி மூலியமா அந்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இவங்களை பொறுத்த வரைக்கும் இது நாம் தமிழர் கட்சி கொடி அப்படின்னு தாங்க அவங்களுக்கு தெரியுது. ஆனா இது நம்மளுடைய இனத்தின் அடையாளம். நம்ம பாட்டன் ராஜராஜ சோழன் அவர்கள் கடல் கடந்து பல போர்களை வென்று நாடுகளை கைப்பற்றி நாட்டிய கொடி இது. அப்பேற்பட்ட பெருமை மிக்க கொடிய நம்ம மேதகு அவர்கள் பயன்படுத்தினாங்க. இப்ப அண்ணன் சீமான் அவர்கள் பயன்படுத்திட்டு வராங்க. அதனாலதான் நாம் தமிழர் கட்சியில தலைவர்ல இருந்து கடகோடி உறவுகள் வரைக்கும் நட்டப்பட்டிருந்த நம்மளுடைய கட்சியின் கொடி காத்துல தெரியாம கீழே விழுந்திருந்தா கூட அது அப்படியே ஈஸியா கடந்து போக மாட்டோம். நம்ம அந்த கொடிக்கான உரிய மரியாதையை செலுத்தி அதே இடத்துல நட்டு வைப்போம். எப்படி அங்க மேதகு அவர்கள் ராணுவ கட்டமைப்போடு ஒரு படையை ஒழுக்கமா வழி நடத்தினாரோ அதே போல இங்க அண்ணன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சின்ற ஒரு படையை ஒழுக்கமா வழி நடத்திட்டு வராரு. அதனாலதான் நம்ம கட்சியில பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு உறவுகள் கிட்டையுமே அந்த டிசிப்ளினை நம்மளால பார்க்க முடியுங்க. அதுவே தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் எடுத்துக்கோங்க. அந்த கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் இப்படி ஒழுங்கினமான செயல்ல ஈடுபட்டு இருக்கும் போது அந்த கட்சியின் தலைவரா அவர் என்ன செஞ்சிருந்திருக்கணும்? கூட்டு கண்டிச்சிருந்திருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு அறிக்கையாவது வெளியிட்டு இருக்கணும். ஆனா எதுவுமே செய்யலையே. ஏன்னா அந்த கட்சியோட தலைவருக்கே அரசியல் புரிதல் கிடையாது, வரலாறு தெரியாது. ஒரு நாளும் அவர் தமிழ் என்றோ தமிழர் என்றோ இல்ல தமிழர் அறம் என்றோ பேச போறதும் கிடையாதுங்க. ஏன்னா அவர் நம் இனத்தை சேர்ந்தவரே இல்லை. அதனால அவருக்கு இந்த விஷயம் எல்லாம் வலிக்கவே வலிக்காது. அவங்க கட்சி கொடியே ஏதோ பந்து மாதிரி தூக்கி போட்டு விளையாடுறத நம்ம பார்த்திருக்கோம். ஒரு கூட்டம் நடந்திருக்குன்னா அவங்களுடைய கொடி எல்லாம் காலில் போட்டு மிதிச்சதை நம்ம பார்த்திருக்கோம். அந்த ஆடு மாடுகள் மாதிரி மந்தையா அவரை பாக்குறேன்னு போய் கூட்ட நெரிசல்ல சாகுறாங்க. சாலை விதிகளை மீறி அவரை பார்க்கணும்னு வேகமா போய் கீழே விழுந்து சாகுறாங்க. இது எதையுமே அவர் கண்டிச்சது கிடையாது. கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் மேல ஆகுதுங்க. இன்னும் வரைக்கும் அவருடைய ரசிகர்களை அவர் நல்வழிப்படுத்தினதே கிடையாது. அவங்க எல்லாருமே அந்த ரசிகர் மனப்பான்மையோடு முட்டாளா அடிமையா பைத்தியகாரத்தனமா அவரை பின்பற்றுறது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பகட்டு வேணும்னு நினைக்கிறாரு. அதனாலதான் அவங்க சாகிறத அவருக்கு ஒரு துளி ஃபீலிங்ஸ் கூட இல்ல. உயிரா மதிக்க மாட்டாரு. இதனாலதான் இவருடைய அரசியல் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ஆபத்து அப்படின்னு நம்ம விமர்சனம் பண்றோம். ஏன்னா நமக்கு தான் நம்ம தமிழ் சமூகம் இப்படி முட்டாளா போய் அவரை பாக்குறேன்னு சாகுறாங்களேன்னு நினைக்கும் போது வருத்தமா இருக்குங்க. அப்புறம் இந்த தாவேகாவினர் பத்தி இன்னொரு விஷயமும் இருக்குங்க. இப்படிதான் திருநெல்வேலி தொகுதியில நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிட்ட சத்யா அக்கா வந்துட்டு எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியே அப்படின்ற வாசகத்தை பொருந்திய ஒரு போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. அதுல அந்த தொகுதி சார்ந்த பிரச்சனைகள், அதுக்கு நாம் தமிழர் கட்சியும் கொடுக்கும் தீர்வுகள் அதெல்லாத்தையும் எழுதியிருக்காங்க. அதே சமயத்துல விவசாய சின்னம் இந்த பக்கம், இங்க வந்து சீமானன் முகம், இதெல்லாம் பதிச்ச ஒரு போஸ்டருங்க. இதை வந்து தாவேகாவினர் பார்த்திருக்காங்க. பார்த்துட்டு நல்லா இருக்கே, இந்த தொகுதியில் இத்தனை பிரச்சனைகள் இருக்கா, இதுக்கு இந்த தீர்வுகளா, இது எப்படி நமக்கு ஆக்குறது? இந்த விவசாய சின்னத்துல விசில் சின்னத்தை ஒட்டிடுவோம், இந்த பக்கம் சீமானன் முகத்துக்கு பதிலா விஜய் அவர்களுடைய முகத்தை ஒட்டிடலாம்னு ஒட்டிட்டு போயிட்டாங்க. எப்படி அந்த கட்சியுடைய தலைவர் விஜய் அவர்கள் நம்ம கட்சி கொடி வண்ணத்தை வந்து எடுத்துக்கிட்டாரு, பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்ன்ற வாசகத்தை அபகரிச்சுக்கிட்டாரு. அதே போல அதே ஃபாலோ பண்றாங்க அவங்களுடைய தொண்டர்களும். தலைவன் எவ்வளியோ அவ்வளவுதானே தொண்டனும். அதாவது மத்தவங்களுடைய உழைப்பையும் அறிவையும் இப்படி திருடாதீங்க. சுயமா சிந்திச்சு செயல்படுங்க. இதுக்குதான் வந்து உங்களை எல்லாருமே வந்து தற்கூரின்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு அது சொல்றதுக்கு உடன்பாடு இல்ல. இருந்தாலும் இந்த மாதிரி செயல்ல ஈடுபடாதீங்க. இது பார்க்க நல்லா இல்லைங்க. இப்ப அந்த போஸ்டர்ல ஒட்டியிருந்தாங்க இல்லையா, அதை அப்படியே சத்யாக்கா ஒரு காணொலியா போட்டிருக்காங்க. அதை பாருங்க. ஈத்திரப்பையில சொந்தமா அடிச்சு ஒட்டணும், சொந்தமா அடிச்சு ஒட்டணும். ஏன் இதுல வந்து நான் அடிச்சு ஒட்டியிருக்கிறதுல வந்து பிசிலெல்லாம் வந்து ஒட்டி வச்சிருக்கேன்.
சொந்தமாக தானே அடிக்கணும். வேணா நீ அடிக்கணும். நான் அடிச்சிருக்கிறதுல வந்து அப்படியே இதை ஒட்டலாமா? யார் கேட்கா? என்னண்ணே நான் ஒட்டியிருக்கிறதுல வந்து கரெக்டா நீ அடிச்சு ஒட்ட யார் வேண்டான்ற ஒன்று கரெக்டாக அண்ணன் முகத்தை மறைச்சி சீமான் நான் முகத்தையும் சின்னத்தையும் மறைச்சி அறிவு பூர்வம். இப்போ அறிவெல்லாம் இவ்வளோதான் வேலை செய்யுது. அரசியலும் தெரியல என்ன செய்யணும் தெரியல. அதானே தப்பே. அது தலைமை தற்குறி, அதுக்கே ஒன்றும் தெரியாது. தலைமை தற்குறி அதுக்கு ஒன்றும் தெரியல. சரி, இப்ப அண்ணன் சீமான் அவர்கள் என்ன கண்டிச்சாங்க அப்படின்றத பத்தி பாத்திரலாம். நம்மளுடைய அதிகாரப்பூர்வ எங்கள் தேசம் சேனல்ல நாம் தமிழர் கட்சியோடைய ஆட்சி வரைவு திட்ட புத்தகத்தை பத்தி ஒரு போஸ்டர் ஒண்ணு போட்டிருந்தாங்க. அதை பார்த்துட்டு சென்னையில உள்ள நம்மளுடைய தலைமையகத்துக்கு போய் புத்தகத்தை வாங்கிடலான்னு போயிருந்தாங்க. அந்த பயணத்தின் போதுதான் அண்ணன் சீமான் அவர்களை சந்திச்சிருந்தேன். அந்த சந்தோஷமான தருணத்தையும் அந்த பயணத்தையும் சார்ந்து ஒரு காணொலியாவே நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்களும் பாருங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். நம்மளுடைய ஆட்சி வரைவு திட்ட புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லைங்க, ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே அது பொருந்தும். இந்த புத்தகம் அண்ணனுடைய பெருங்கனவு. இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் எப்படி வழி நடத்தணும், பொருளாதாரத்தை எப்படி மேம்படுத்தணும், உலக வல்லரசு நாடுகள்ல எப்படி செயல்படுத்துறாங்க அப்படின்றதெல்லாம் வகுத்து ஆட்சி வரைவு திட்டமா புத்தகமா வெளியிட்டு இருக்காரு. எப்படி நம்ம மக்களை நல்வழிப்படுத்த இந்துக்களுக்கு பகவத்கீதையோ, கிறிஸ்துவர்களுக்கு பைபிளோ, இஸ்லாமியர்களுக்கு குரானோ, தமிழர்களுக்கு நம்ம திருக்குறளோ, அது போல இந்த நாட்டை நல்வழிப்படுத்த நாம் தமிழர் கட்சியோடைய ஆட்சி வரைவு திட்ட புத்தகங்க. இந்த புத்தகம் எல்லார் வீட்லயும் கண்டிப்பா இருக்கணும். இந்த புத்தகத்துல உள்ள கருத்துக்களை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு எல்லாரும் வாங்கி படிக்கணும் அப்படின்னு சொல்லி அதை சார்ந்த ஒரு காணொளி ஒண்ணு போட்டிருந்தாங்க. காணொளி போட்டு ஒரு 10 நிமிஷத்துல அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு குரல் பதிவு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டிருந்திருக்காங்க. அந்த டைம் எனக்கு அது தெரியல. அடுத்த தலைமையில இருந்து பாக்கியராஜ் அண்ணன் வந்து கால் பண்ணாங்க. என்ன அண்ணன் இந்த நேரத்துல கால் பண்றாங்களேன்னு சொல்லிட்டு எடுத்தேன். அப்போ இந்த காணொலி சம்பந்தமா பேசினாங்க, பேசிட்டு வச்சுட்டாங்க. அப்ப வைக்கும் போதுதான் தெரியுது எனக்கு அந்த நோட்டிபிகேஷன் காட்டுது, இந்த மாதிரி அண்ணன் சீமான் அவர்கள் வந்து குரல் பதிவு போட்டிருக்காங்கன்னு. கேட்கும் போது அந்த காணொலியில புத்தகம் வந்து தயார் நிலையில இருக்கு அப்படின்றது சொல்றதுக்கு பதிலா விற்பனைக்கு இருக்கு அப்படின்னு சொன்னதுனால நம்மளுடைய உன்னதமான நோக்கம் வந்து கேள்விக்குள்ளாக்குதேமா அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் கண்டிச்சிருந்தாங்க. அப்புறம் உடனே அந்த காணொலியை நான் நீக்கிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னாங்க, அண்ணன் உடனே குரல் பதிவு போட்டு என்னுடைய பிழைய சுட்டி காட்டினாங்க அப்படின்னு நினைச்சு பெருமைப்படுறதா, இல்ல இதனால அண்ணன் வந்து எதுவும் வருத்தப்பட்டிருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுறதான்னு தெரியாம ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருந்தாங்க. இப்படி சின்ன சின்ன தவறுகளையும் ஒரு தலைவரா அண்ணன் வந்து அட்ரஸ் பண்றதுனாலதான் இந்த கட்சி வந்து ராணுவ கட்டுக்கோப்போடு ஒழுக்கமா இயங்குதுங்க. அப்புறம் நம்ம உறவுகள் நிறைய பேரு கமெண்ட்ஸ்ல கேக்குறீங்க, இந்த புத்தகம் எப்படி வாங்கணும், எங்க கிடைக்கும் அப்படின்லாம். இப்போதைக்கு கட்சியில இருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கும் முக்கிய நிர்வாகிகளுக்கும் தான் இந்த புத்தகம் கொடுத்திருக்காங்க. எல்லாருக்கும் எப்ப கிடைக்கும் அப்படின்றத தலைமை வெளியிடுவாங்க. மீண்டும் ஒரு காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கமலி.